தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. மனம் திரும்பு நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தீர். இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் எனக்கில்லையே. மனம் திரும்பும் மனிதா, நீ நற்செய்தியோ நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பும் மனிதா. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சனிக்கிழமை மாலை திருப்பலி, சாட்டர்டே சன்செட் மாஸ் என்ற வகையில் ஒப்பு கொடுக்க தயாராகும்படி நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Almighty ever living God, look with compassion on our weakness and ensure us your protection by stretching forth the right hand of your majesty. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns in the Holy Spirit, one God, forever and ever. கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்று the 7 founders of the Servite order நினைவு கூறப்படுகின்றனர். இன்றைய தீம் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். ஓய்வு நாளில் முறைமைகளினின்று விலகி செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து, அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர் வீடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதை ஆகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவிகளின் பொருட்டு ஒரே முறையாய் இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராய் அவர் நீதி அற்றவர்களுக்கு இறந்தார். மனித இயல்போடிருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும்.
இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரிகளையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளிடம் வலது பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நம்பு பேரு பெற்றோர், அவர் வழி நடப்ப பேரு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தையில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Follow me. என்னை பின்பற்றி வா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. குறள். If we close our eyes to sin in our lives, we don't see ourselves as sinners. And if we don't see ourselves as sinners, we don't feel a personal need for Jesus. ஆண்டவரே, நான் பாவி என்று உணர்ந்தால்தான், நம் வாழ்வில் பாவத்துக்கு நாம் கண்களை மூடிக்கொண்டால் நாம் பாவிகள் என்பதை உணர மாட்டோம். நாம் பாவிகள் என்ற உணர்வு இல்லையெனில் இயேசுவின் பால் நமக்கு தனித்துவமான தேவை எழாது. பரிசேயனும் ஆயக்காரனும் நினைத்துக் கொள்ளுங்கள். பரிசேயன் பீடத்துக்கு முன்னால் வந்து நின்று தன்னுடைய எல்லா விதமான பெருமைகளை பீற்றிக் கொண்டான். blowing his own trumpet என்று சொல்வார்கள். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், அதெல்லாம் சரிதான், செஞ்சதெல்லாம் சொல்ற ஓகே, blowing his own trumpet அப்படின்னா கூட தப்பு இல்லை. ஆனா அடுத்தது செஞ்சதுதான் தப்பு. என்ன தூரத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவனை போல நான் இல்லை, அதான் தப்பு. அவனை தீர்ப்பிட நீ யார்? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவன்தான் இறைவனுக்கு ஏற்புடையவனாக ஆலயத்திலிருந்து திரும்பி சென்றான். இந்த பரிசேயன் அல்ல. நாம் பாவிகள் என்ற உணர்வு இல்லையெனில் இயேசுவின் பால் நமக்கு தனித்துவமான தேவை எழாது. If we say that we have never sinned, we make a liar out of God. His word has no place in us. ஒரு அருமையான பாட்டு, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் கடவுளை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். அன்புலகம் படைத்திரோம் என்ற ஒரு பாட்டு இருக்குது. அதுல வரும், இறைவனை அன்பு செய்தேன் என்று சொல்லும் மனிதன் அயலான் அன்பை மறந்தால் அவனோ வாழ்வில் பொய்யன். கடவுளை அன்பு செய்கிறார் என்றால் அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லக்கூடிய இணை கோடுகள். Whoever is kind to the poor is lending to Yahweh, who will repay him the kindness done. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். Feed the man dying of hunger, because if you have not fed him, you have killed him. ஆகவே பசியால் இறப்பவனுக்கு புசிக்க கொடு, புசிக்க அவனுக்கு கொடுக்காவிட்டால் நீ அவனை கொன்று விட்டாய். பசித்த வயிறுக்கு உணவு கொடுத்தல் இரக்க செயல்களில் முதன்மையானது. உணவு கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோரே. ஆகவே மோட்சத்தின் வாசலில் நம்மிடம் கேட்கப்படுகின்ற என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ன? நீ அதை செய்தாயா, இதை செய்தாயா என்றெல்லாம் இல்லை. பசித்த வயிறுக்கு உணவு கொடுத்தாயா, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தாயா,
ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுத்தாயா? சிறையில் இருப்பவங்களை சந்தித்தாயா? ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட், பில்டர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் நிறைய கோவில் கட்டியிருக்கிறார், பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறார், ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறார், கான்வென்ட் எல்லாம் கட்டியிருக்கிறார், நிறைய சேவை, சமூக சேவை. நீ கடவுளுடைய அரசை போதித்தாயா? அதை மக்களுக்கு கொடுத்தாயா? நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணி, சொல், செயல், சிந்தனை, வழிபாடுகள் இவைகளின் வழியாக. ஆகவே ஆன்மத்தாகத்தில் இருப்பவர்களுக்கு பசியை தீர்க்கக்கூடிய வகையில் கொடுக்க வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் நற்கருணை. What follows us in our deathbed is our good works. May we spend our life in doing good. நமது மரணப்படுக்கையில் நம்மை பின்தொடர்வது நமது நற்செயல்களே. நன்மை செய்வதில் நம் வாழ்வை தொடர்வோம். தர்மம் தலை காக்கும் சொல்வாங்க. நாம் செய்கிற தர்ம செயல்கள் நம்மை காக்கும். God has made weak to give his own power. God has made you weak to give his own power. நம்மை பலவீனமாக இறைவன் படைத்திருப்பது தன்னுடைய சக்தியை, வளத்தை கொடுப்பதற்காக. இரக்கம் விரும்பும் இறைவன் நானே, பலியில் விருப்பம் எனக்கில்லையே, மனம் திரும்பும் பாவியினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. இது ஒரு திருவழிபாட்டு பாடல். ஆகவே இறைவன் இரக்கத்தை விரும்புகிறவர். நற்செய்திக்கு முன் வசனம் அதானே சொல்லப்பட்டது, உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளார்கள். தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, தீயவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஜெபம். Lord Jesus our Savior, let us now come to you. Our hearts are cold, Lord. Warm them with your selfless love. Our hearts are sinful. Cleanse them with your precious blood. இயேசுவே, நாங்கள் இப்பொழுது உம்மிடம் வருகிறோம். குளிர்ந்த எம் இதயத்தை தன்னலமற்ற அன்பினால் பற்றி எரிய செய்யும். பாவக்கரை படிந்த எம் இதயத்தை விலை மதிப்பெற்ற இரத்தத்தால் கழுவும். Our hearts are weak. Strengthen them with your joyous spirit. Our hearts are empty. Fill them with your divine presence. வலுவற்ற எம் இதயத்தை மகிழ்விக்கும் உம் ஆவியால் உறுதிப்படுத்தும். வெறுமையாக எம் இதயத்தை உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பும். Our hearts are yours. Possess them always and only for yourself, said Augustine. ஆண்டவராகிய இயேசுவே, இதயம் உமக்கே சொந்தம், அதை என்றும் உமக்கே உரியதாக்கும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்கின்றேன். இவை இயேசுவின் கால்களை என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் யார் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். Amen. Let us pray. Nourished with the gift of heavenly life, we pray, O Lord, that what remains for us a mystery in this present life may be for us a help to reach eternity. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என்னுடைய சிநேகமாயிரும், மரியாயின் மாஸ்டர் திருஹிருதயமே, என்னுடைய ரட்சண்யமாயிரும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. வகையில்
Anthony will